கடந்த 5 வருஷத்துல ஒரு டாப் 10 ஆப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே வந்து வருவாயை வந்து ஈட்டியிருக்காங்க. அந்த டாப் 10 ஆப்ஸ் எதெல்லாம் வந்து பார்க்க போறோம். அதுல வந்து 2017 இருந்து 2023 வரைக்கும் எவ்வளோ கோடிக்கணக்குல எந்தெந்த ஆப்ஸ் வந்து எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணாங்க அப்படின்றத தான் நம்ம இதுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. 2017 இருந்து 2023 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஆப் அண்ட் பல டிண்டர் இது மாதிரியான ஆப்கள் எல்லாமே வந்து பல கோடி கணக்கில் வந்து இன்கம் வந்து ஈட்டியிருக்காங்க. கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஃப்ரீ ஃபயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பப்ஜி பேட்டில் கிரவுண்ட்ஸ் இந்த மாதிரியான கேம்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய பேர் ஸ்கின்னுக்காக கன் வாங்குறதுக்காக சில கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நிறையா வந்து காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சேஞ்ச் பண்ணி அதுக்கு அடிக்ட் ஆகி அதில் வந்து ஊறி போயிருக்காங்க. வருஷமும் அதுலேருந்து நிறையா பேர் சில பேர் வந்து அதுக்கே அடிக்ட் ஆகி மென்டலாக வந்து ரோட்டில் கூட போகும்போது வந்து இப்போ கண்ணால் சுடுற மாதிரி ரொம்ப நைட்லலாம் சில பசங்களாம் வந்து கத்துவாங்க, சுடுறா அவனை வச்சா அங்கே வரான் பாடுறா அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டு நிறையா வந்து காசை அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்தவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. அதில் நிறையா வந்து பணத்தை செலவு பண்ணி ஃபாரின்லேருந்தும் சரி நிறையா பேர் வந்து லட்சக்கணக்கில் பணத்தை அதில் போட்டு ஏமாந்தவங்களும் இருக்காங்க, இழந்தவங்களும் இருக்காங்க. அதனால் ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் சில பேர் வந்து ஆன்லைனில் வந்து யூடியூப்பில் வந்து இவங்க விளையாடுறத லிங்க்கில் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான ஸ்கின்ஸ் இதெல்லாம் வாங்கி சரி ஓகே ஏதோ ஒரு பிரயோஜனமான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 10 ஆப்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க போவோம். 2017 ஒரு தனிநபர் செலவிட்ட தொகை எவ்வளோ தெரியுங்களா? ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து 190 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. 2018 199 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அதுவே 2019 314 ரூபா வந்து செலவு பண்ணியிருக்காங்க. 2020 323 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. 2021 314 ரூபா 94 காசு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. 2022 339 ரூபா 84 பைசா வந்து செலவு பண்ணியிருக்காங்க. 2023 414 ரூபா ஒரு பர்சன் வந்து ஒரு நாளைக்கு வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் 2023 இந்தியாவில் அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ண மணி எவ்வளோ தெரியுங்களா? அது எந்தெந்த ஆப் அப்படின்ட்டு ஒரு 10 ஆப்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன்னு சொன்னால அதை இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை வந்து கோடி கணக்கில் ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ கோடி கணக்கில் அந்த 5 வருஷத்தில் இது வரைக்கும் எவ்வளோ கோடி கணக்கில் வந்து அந்த ஆப்ஸ்லாம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன். டிண்டர் ஆப் வந்து 51 கோடியே 42 லட்சம். டேங்கோ லைவ் ஸ்ட்ரீம் இது வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற ஒரு ஆப் வந்து இதில் வந்து 52.27 கோடி வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க அவங்க. லிங்க்டின் வந்து இந்த ஜாப் சர்ச் ஆப் எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து ப்ரொஃபைல்லாம் அப்லோட் பண்ணி ஜாபுக்காக வந்து ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். அண்டு அதில் வந்து 58 கோடியே 1 லட்ச ரூபா வந்து அவங்க வந்து அந்த ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்களும் சம்பாதிச்சிருக்காங்க. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம் தெரியும், 74 கோடியே 65 லட்ச ரூபா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேமில் வந்து அவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பம்பிள் 82 கோடியே 88 லட்சம் வந்து அதில் வந்து வருவாய் ஈட்டி இருக்குது அந்த ஆப். அடுத்தது காயின் மாஸ்டர் 107 கோடியே 84 லட்சம். கூகுள் ஒன் 165 கோடியே 76 லட்சம். ஜாமெட் 232 கோடியே 46 லட்சம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பப்ஜி பேட்டில் கிரவுண்ட்ஸ். அது வந்து 389 கோடியே 77 லட்சம் ரூபாய் வந்து அந்த ஆப் இது வரைக்கும் வருவாய் ஈட்டிருக்கு. கடந்த 5 வருஷத்தில் மட்டும் ஃபர்ஸ்ட் இடத்துல எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் 646 கோடியே 70 லட்சம் ரூபா வரைக்கும் அந்த ஆப் வந்து வருவாயை ஈட்டிருக்கு. கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு கோடி கணக்கில் வருது. இது எப்படியும் ஒரு வருது கோடி கணக்கு மேலே போய்கிட்டு இருக்குது. 1000 கோடி 2000 கோடி கிட்ட வரும் போல இருக்குது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு மனுஷன் வந்து ஓகே வேலைக்காக லிங்க்டின்ல ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு அதில் போட்டால் ஒரு நியாயம் உண்டு. அண்ட் தென் அப்புறம் டிண்டர், ஸ்னாப்சாட் இந்த மாதிரியான ஆப்பில் வந்து
இது எதுக்காக போடுறாங்க அப்படின்றது தெரில, அது எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்றது தெரில. பட் ஆனால் இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயரில் தான் வந்து மோஸ்ட்லி சில பேர் வந்து இந்த கேமில் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி மானிட்டைஸ் பண்ணி அதில் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அது கூட வந்து வருவாய்க்காக பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்தாலும் நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் வந்து இந்த பப்ஜியில் வந்து ஸ்கின் வாங்குறது, இந்த இது போன்ற மாதிரி வந்து நிறையா வந்து செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆஃபரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் ப்ரோக்ராம். அதுலேயே வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தை வந்து ஏன் ஒரு நாள் கணக்காகவே வந்து அதில் செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் முடிஞ்சாலே வந்து சாயங்காலத்துலேருந்து நைட் வரைக்கும் அதிலே இருந்துக்கிட்டு இருக்கிறது. அண்ட் தென் தூங்கும் போதெல்லாம் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு எப்போ நம்ம சுடுவோம், எப்போ நம்ம ஸ்கின் வாங்குவோம், எப்போ நம்ம இந்த மாதிரியான கேரக்டர் வந்து வாங்குவோம், எப்போ நம்ம இந்த லெவல் அப்கிரேட் பண்ணுவோம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, இது எல்லாமே சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ். இதனால் நமக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படின்றது அவங்களுக்கு எந்த ஒரு விழிப்புணர்வுமே கிடையாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. இது எப்போ அவங்களுக்கே தெரிய வருதோ அதுதான் உண்மை. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பேரண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் இந்த கேம்ஸ் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இதனால் ஒரு யூஸ் கிடையாது, உன்னோட டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால் நீ நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலோ, ஒரு புக்ஸ் வந்து படித்தாலோ, ஏதோ ஒரு நல்ல ஒரு ஹேபிட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் லைஃப்பில் யூஸாக இருக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து கேமிங்க்கு யாரெல்லாம் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வந்து அடிக்டாக இருக்க பர்சனை வந்து அதிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கோடிக்கணக்கில் இந்த பணத்தை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு நாளைக்கு 10 ரூபா அப்படின்ற கணக்கில் கூட நம்ம எடுத்து வச்சாலும் அது ஃப்யூச்சரில் நமக்கு எங்கேயோ வந்து நிற்கும். பட் ஆனால் இது நான் ரொம்ப நல்லது கிடையாது, அது மட்டும் நல்லா தோணுது. இது போன்ற இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.